Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த இசைத்துறையில கூட நிறைய பேர் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுத்திருக்காரு and அவங்களும் they are all doing very well for themselves. சக்சஸ்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. சக்சஸ்ங்கிறது பேர் சம்பாதிக்கிறது கிடையாது. ஒரு நாள் சோகமா வருவேன், ஆனா இந்த மாதிரி ஸ்பீச் தந்தா லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு தோணுது. She is the most important person. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அவங்க தான். For 1 month uncle is safe. சில விஷயங்களுக்கு வந்து என்ன எடுத்து சாத்துவாங்க பாரு, அது யாருக்குமே தெரியாது. அவர் என்ன மதிச்சு அன்பா இருந்தனா அதை விட வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். அது அதுக்கப்புறம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மதிக்கிறதே இல்லை. பாத்ரூம் சிங்கர் அப்படிங்கிறத இதுல செல்ஃப் நாமினேஷன் பண்ணணும்னா யார் அவங்கள நாமினேட் பண்ணிப்பீங்க? Has to go to Nandu. சகல வா மச்சான் சேர்ந்து பாடுவோம். Yeah. When I found myself in times of trouble, let it be, let it be, let it be. சாருக்கு என்னதான் பிடிச்சது சார்? I sent her a song once and she scolded me after that. Hey, you don't have anything else to do or what? மாமியாரோட சமையல்ல எந்த ஃபுட் ரொம்ப ஸ்பெஷல்? அவங்க ரெண்டு பேரும் மருமகள்னு சொல்லுங்க. நான் சாம்பார். சாம்பார் நல்லா இருக்கு. பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நீங்க? எனக்கு எல்லாமே பிடிக்கும். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. காலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா, பேபி வாய்ஸ் ஒரு லைன். காலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. அப்பா கிட்ட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டி, ஒரு அட்மையர் பண்ற ஒரு விஷயம், ரெண்டு பேரும் சுனந்தா அண்ட் சரண்யா ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணுங்க. அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு அப்பா ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர், அதெல்லாம் தாண்டி அசின் லெஜெண்டரி சிங்கர் அது ஒரு விஷயமே கிடையாது. என்னது நாங்க அவர் லெஜெண்ட்னு தான் கூப்பிடுவோம், சிங்கரே கிடையாது. எங்க அப்பா வீட்லயும் நான் டெய்லி லெஜெண்ட் தான் கூப்பிடுவேன். நாங்களும் லெஜெண்ட். நல்லா இருக்கேன் சரண்யா. காலையில எழுந்து ஒரு வணக்கம் போட்டுதான் நான் வந்து லேப்டாப்பையே ஓபன் பண்ணுவேன். என்னோட செருப்பு நான் வெளில வச்சுக்கிறேன். அவ வந்து ஃபர்ஸ்ட்ல அத ஸ்லிப்ல விழுந்து சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன பண்ணுவான். She took it too far. Yeah, என்னன்னா like Appa's like my best friend almost, so I can talk to him about anything. நான் என்ன கரியர்ல இல்ல பர்சனல் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் I can tell him and he'll like openly listen, share his feedback, என்ன இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாரு. So I think that quality of his, more than father-daughter relationship, I think we have a very very close, the best friend kind of a relationship also. So I really value that. தைரியமா அதனாலதான் சொல்லிட்டீங்க அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். சரண்யா அவர் வந்து யாரா இருந்தாலும் ரொம்ப இறக்க மனசு அவருக்கு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை அவங்க கேட்ட உடனே உதவி பண்ணியிருக்காரு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் ஸோ மச் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம். அதுக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இசைத்துறையில கூட நிறைய பேர் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ நல்ல மியூசிஷியன்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் அவங்களும் தேர் ஆல் டூயிங் வெரி வெல் ஃபார் தெம்செல்ஸ். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் see him as எப்போவுமே ஏதாவது திறமை இருக்கிறவங்களை அவர் வந்து எப்போவுமே இஸ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் தெம் அண்ட் அவர் வந்து எல்லார்ட்டையும் நல்ல மனசு வச்சு he is always helped a lot of people. நிறைய பேரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்க லைஃப்லயே நடந்திருக்கு நினைக்கிறேன். 9th படிக்கிறப்ப நீங்க ஸ்கூல் டிராப் போகுதுன்னு சொன்னப்போ இருந்து உட்காந்து பேசி நீங்க பரவாயில்ல டிராப் அவுட் பண்ணணும்னு சொல்லவே இல்லைன்னா அந்த டைம்ல there was one ஸ்கூல்ல, அந்த டைம்ல எல்லார் ஸ்கூல்லயும் நடக்கிற ஒரு இஷ்யூ வந்து அந்த புல்லிங். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு டாட். ஆமா ஆமா ஃப்ரெண்ட். அது ரொம்ப எங்க வீட்டுல எல்லாம் 9th படிக்கிறப்ப ஸ்கூல் போலன்னா என்ன தெரியுமா நடக்கும்? தலையில வீட்டே ரெண்டா உடைச்சிருவாங்க. அது எங்க அப்பா இருக்காரு. எங்க தாத்தா அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அங்க அப்பா கம்ப்ளீட் ஆப்போசிட். அவர் வந்து ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே
ஒரு மாதிரி புல்லிஸாக மாறி. ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் போகவே பிடிக்கல அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்கூலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டில் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஹீ அண்டர்ஸ்டுட் மை ப்ராப்ளம். என் ப்ராப்ளம் புரிஞ்சுட்டு என்னோட டீச்சர்ஸ்கிட்ட போய் பேசி அண்ட் தென் அந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த போர்டு எக்ஸாம் டைம்லலாம் நம்ம வந்து எல்லாரும் உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் மக் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இது வருமா அது வருமா. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு என் மேலே. ஸோ அந்த டைமில் அவர் தான் எனக்கு வந்து ஸ்லோலி ஹீ brought that confidence back in my life. ஸோ எப்போவுமே I'll always be grateful to him for that. And அவர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த கமெண்ட் ரியாக்ஷன்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த இன்டர்வியூல எனக்கு என்னமோ அவங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதுக்கு அப்பா தெரியலன்றாரு, எனக்கு புதுசா இருக்குன்றாங்க. இல்ல ஒரு விஷயம், இதுல நான் இதுல சிலபஸ்ல இருந்து வெளில போறேன். அவங்க சொன்ன அந்த ஸ்கூல் விஷயம் இருக்குல்ல, எனக்கு வந்து இவங்க 2 பேரையுமே வந்து இந்த நார்மல் ஸ்கூல்ஸ்ல போடுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இது இருக்கு பாருங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு அவரோட போட்டோ இருக்கு பாருங்க, அந்த அவரோட இந்த ஸ்கூல்ல தான் போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னோட ரிலேட்டிவ்ஸ், எங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி, ஐயோ அப்புறம் திட்டுவாங்க, வயசானா காம்படிட்டிவா இல்லாட்டனா அவ்வளவுதான், இவ்வளவு காம்படிஷன் இருக்கப்பட்ட உலகத்துல. பட் சீரியஸா சொல்ல போனோம்னா ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பா லீனியண்டா தான் இருக்கணும். சின்ன எஸ்பெஷலி ஒரு 5-6 ஸ்டாண்டர்ட் 7-8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து அவங்கள ஃப்ரீயா விடணும். அவங்க தன்னால அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் பண்ணணும். அதுதான் நான் இன்னி வரைக்கும், அன்னைக்கு நான் அதான் நினைச்சேன். ஆனா ப்ரெஷர் மற்றவங்கள்ட்ட இருந்து, நீ அப்படியெல்லாம் பண்ணானா உன் குழந்தைய நீ கெடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. சரி, இல்லைன்னா இவங்க 2 பேரும் இன்னும் ஜாலியா இருந்திருப்பாங்க எங்களுக்கு கேட்டா. ஏன்னா ஸ்கூல் சம்டைம்ஸ், சாரி டு சே தட், ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க குழந்தைகள் ப்ரெஷர் போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில ஃப்ரீயா இருக்கணும். சக்சஸ்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, சக்சஸ்ங்கிறது பேர் சம்பாதிக்கிறது கிடையாது. சக்சஸ்ங்கிறது ஹாப்பியா இருக்கிறது, அந்த ஹாப்பினஸ் நோக்கி தான் நம்ம போனோம். அதுதான் எனக்கு எப்போதுமே அது எனக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து நம்ம வந்து அந்த டைம்ல எனக்கு I didn't have the time to look closely into them. ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அந்த டைம்ல. So I feel that ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராவே மாறிட்டீங்க, இன்ஸ்டாகிராம் ரீலாவே போவாங்க. நிறைய இப்போ இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் படிச்சு அவர் வந்து வேற லெவல், அந்த ஞானி லெவலுக்கு போயிட்டாரு. ஒரு நாள் சோகமா வருவேன், ஆனா இந்த மாதிரி ஸ்பீச் தந்தா லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு தமிழ் படத்துல சிவா வந்து ஒழுங்கா ஏதாவது இந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்மி ஸ்கூல்ல போட்டுக்கணும். At least for Sunanda. Yeah. Not too late, still a child. சார், அப்புறம் இந்த இடத்துல நான் வர்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து காதல் மனைவியை பத்தி நீங்க வர்ணிக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு, எல்லா ஹாப்பினஸும் கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சி ஹாப்பினஸ்ல இருக்கு. அந்த ஹாப்பினஸ் உருவாகிறதுக்கு மூல காரணமா இருக்காங்க இல்லையா காதல் மனைவி, அவங்க கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அவங்க she is the most important person. நான் இவங்க 2 பேரும் வச்சுட்டே சொல்றேன். எனக்கு வந்து ஹார்ட் உடைஞ்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அவங்கதான். அவங்க அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப்லெஸ் எல்லாம் கிடையாது. சில விஷயங்களுக்கு வந்து என்ன எடுத்து சாத்துவாங்க பாரு, அது யாருக்குமே தெரியாது. வச்சு செய்வாங்க, அது பரவாயில்ல. பட் ஆனா அது ரீசன் இருக்கும். நான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணிருப்பேன். பட் சீரியஸ்லி த கைண்ட் ஆஃப் நான் சொன்னேன், நான் ரொம்ப பிஸியா இருந்த டைம்ல அவங்க தானே இந்த 2 குழந்தைங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. 2 குழந்தைங்களும் கவனிச்சதை தாண்டி எங்க அப்பா அம்மா, எங்க மாமியார், அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்துதான் இருந்த ஒரு குடும்பம் இல்ல. அப்போ அது அத்தனை வருஷம் பேஷண்டா இருந்தது வந்து அது நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி வேற நானும் நிறைய பேரை பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஒரு பேஷன்ஸும் ஒரு and there has to be some absolute love in her, no? Yeah. Otherwise இல்லாட்டினா அது நடக்காது. So great sir. Seriously, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவரோட வெற்றியில சரிபாதி பங்கு இல்ல certainly. அவங்க ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஏதோ சிரிக்கிறாங்க, அதெல்லாம் இல்ல.
ரொம்ப சீரியஸா சொல்றேன். ஷீஸ் டெஃபினெட்லி ஷீஸ் இவெல்லாம் கிடைச்சிருக்காட்டோன்னா என்னோட லைஃப் வேற எங்கேயாவது போயிருக்கும், வேற மாதிரி போயிருக்கும் லைஃப்ல. ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ, மை சக்சஸ் பிலாங்ஸ் டு ஹர். மை சக்சஸ் தான். இதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாப்போம். எனக்கு கொடுங்க. இந்த வார்த்தை கேக்குறப்போ உங்களுக்கு எப்படி கண் கலங்கிட்டீங்க? இல்ல, ஃபுல் மார்க்ஸ். நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டேங்க. For 1 month uncle is safe. Akash, that's what you think. Okay. Not 1 month. Only valid for 24 hours. Only 24 hours. 24 hours coupon valid. No, not really. நோட் பண்ணீங்களா? இல்ல கண் கலங்கி இருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு. சார் கண் கலங்க வச்சிருக்கீங்க. அதுதானே. How do you feel இந்த வார்த்தையை கேட்கறப்போ? ரொம்ப இதுவாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஸோ பட் அது சேம் திங் அவருக்கும் நான் சொல்லலாம். அவர் எனக்கு கொடுத்த அந்த மதிப்பு, அன்பு, அரவணைப்பு, சப்போர்ட் எல்லாமே இஸ் வாட் என்னோட லைஃப்புமே அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கு. மோர் தென் எனிதிங் எல்ஸ். பணம் அது எல்லாம் அது வேறு. பட் திஸ் இஸ் த மெயின் திங். அவர் கொடுத்த அந்த இதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். நான் அந்த டைம் 1989 ரிவைன் பண்ணுறேன். 1989க்கு நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ரீஜனல் ஹெட்டா கோயம்புத்தூர்ல இருந்தீங்களா? அது அதுக்கப்புறம் அப்போ பிகினிங்ல சம்பளம் எல்லாம் கம்மியாக தானே இருந்திருக்கும். அப்போ மெட்ராஸ்ல தான் இருந்தேன். அப்போ இவங்க கல்யாணம், நான் வந்து அந்த மாதிரி துறையில இருந்தனாலதான், கம்பெனியில வேலை இருந்தனாலதான் அவங்க கல்யாணமே பண்ணாங்க. இல்லாட்டா அவங்க வீட்டுல சினிமா கல்யாணம் பண்ணி. ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து பெரிய சம்பளம் எல்லாம் கிடையாது. 3500 ரூபாய் சம்பளம். அந்த காலத்துக்கு பெருசு. அந்த காலத்துல பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னை விட நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. பட் அவங்க வீட்லயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா சம்பளம் கம்மியா இருக்கே அவருக்கு, நீ ஓகேயா? பட் அவன் அம்மா இல்ல, அவன் அம்மா வந்து ஓகே, அவ என்ன சொல்றாளோ அது ஓகே, அது வேற. அவன் அம்மா கிரேட். பட் அவ வந்து she said, இல்ல எனக்கு வந்து நீ என்ன சொன்ன, பணமோ இதுவோ அது முக்கியம் இல்லை, அவர் என்ன மதிச்சு அன்பா இருந்தனா அதை விட வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு. she said that. அன்னைக்கு அது அதுக்கப்புறம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மதிக்கிறதே இல்ல. இல்ல அதுக்கப்புறம் ஓகே, வாட் எவர் ஹேப்பன் இன் மை லைஃப். வேலை விடும்போதும் அப்படித்தானே. வேலை விடும்போது எங்க அப்பா வந்து எங்கிட்ட என்னோட லைஃப் நல்லா போனங்கிறதுக்கு வேண்டிதான் அவர் வந்து, ஏன்னா நல்ல வேலை, எனக்கு நல்ல சம்பளம், நல்ல அப்போ நல்ல சம்பளம். ஆனா இந்த பாட்டுல பைத்தியத்துல நான் வேலை விட போறேன்னு சொல்லி வேலை விட்டேன். ஃபுல் சப்போர்ட். எங்க அப்பா வந்து அவள்கிட்ட திட்டினான், நீ எப்படி நீ அலோவ் பண்ண அவனை விடுறதுக்கு. ஓகே. பட் அப்போ அதே சம்பளம், அதே விஷயம்தான் அவர் சொல்லியிருக்கா. அதுதான் முக்கியம். அந்த ஈவன் இஃப் நான் சொல்றேன், ஈவன் இந்த டெசிஷனே தப்பா ஆயிருந்தானா கூட எங்க லைஃப் ஹாப்பியா இருந்துருவோம். இப்ப நான் சிங்கரா வராமைக்கு நான் வந்து அதுல வந்து கொஞ்சம் நிறைய பேர் எங்க கூட, எத்தனையோ சிங்கர்ஸ் என்னை விட திறமை இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனா எனக்கு அந்த லக் இருந்தது, நான் வந்துட்டேன். ஸோ இது வந்து திறமைனால இதனால மட்டும் கிடையாது. there are so many other factors. இந்த மாதிரி சக்சஸ்ங்கப்பட்ட விஷயம். ஆனா இந்த சக்சஸ்ஃபுல்லா சிங்கரா இல்லாம இருந்திருந்தானா கூட நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம். அவ்வளவுதான், எங்க இருந்திருந்தாலும். இந்த டிஜிட்டல் எராக்கு நீங்க ஒரு பெரிய இந்த கப்பல் இன்னைக்கு நிறைய பாக்குறோம், நிறைய டிவோர்சஸ் எல்லாம் காதுபட கேட்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்திருக்கீங்க. நைஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன கேம் மட்டும் பிளே பண்ண போறோம். போலிங் யுவர் வோட்ஸ். சரியா, யாருன்றதை மட்டும் நாமினேட் பண்ண போறீங்க. நான் கேள்வி கேட்டுறேன், இது யார் பேரை சொல்றீங்களோ அவங்க பேரை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே, பாயிண்ட் அவுட் பண்ணுமா? பாயிண்ட் அவுட் பண்ணா போதும். பேரை சொன்னாவே ஓகே தான். சரி, ஓகே. ஃபேமிலி பீப்புளுக்குள்ள இருக்கிற யார் பெஸ்ட் அதுல அப்படிங்கறத சொல்ல போறோம். ஹூ இஸ் பெட்டர் பியானோ பிளேயர் இன் தி ஃபேமிலி? I would say Sharanya.
சரண்யா. நான் சொன்னேன்ல ட்ரினிட்டில இருந்து நேத்து தான் வந்தாங்கன்னு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 6 பேருக்குள்ள மட்டும்தான் சரண்யா அது கரெக்ட். ஒரு 7வது ஆள் வெளியில இருந்து வந்தாச்சுன்னா அது என்ன ஆகும் தெரியாது. என்னோட ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட். Among family you are the winner. Okay, Saranya is the winner. Who is better bathroom singer அப்படிங்கறத இதுல செல்ஃப் நாமினேஷன் பண்ணனும்னா யார் அவங்கள நாமினேட் பண்ணிப்பீங்க? Has to go to Nandu. Self proclaimed bathroom singer. ஓ அப்படியா, பாடிக்கிட்டே இருப்பீங்க? பாடிட்டே இருந்தேன், இப்ப கிடையாது. Seen Nandu sing, he actually sings well. கேட்கவே இல்ல நாங்க, நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் எங்க பாடவே மாட்டாரு. Nandu, come on man. பாடுவாரு. கிட்டார் எடுத்துட்டு வாப்பா. Guitar A block ல இருக்கு. நிஜமாவே நான் போய் அவர் வந்து இந்த இங்கிலீஷ் சாங்லாம் பாடுவாரு. வெஸ்டர்ன் பட் இந்த செட்டிங்க்கு வந்து கரெக்டா இருக்கு. So what? இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இது தமிழ் has gone global. Pan India song. Pan globe. சரி, நானும் புது மாப்பிள்ளையும் சேர்ந்து பாடுறோம். My voice will spoil it, mom. John Mayer. சகல வா மச்சான் சேர்ந்து பாடுவோம். யா. When I found myself in times of trouble, Mother Mary comes to me, speaking words of wisdom, let it be. And in my hour of darkness, you were standing right in front of me, speaking words of wisdom, let it be. Let it be, let it be, let it be, let it be. Speaking words of wisdom, let it be. இன்டர்நேஷனல் சிங்கிங்கா இருக்கு. நாங்க பேன் இந்தியாவை தாண்டி போயிட்டோம். Okay, another one. Who is better guitarist? ஆகாஷ். என்ன சாங்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணீங்க? So many songs I sent. எனக்குன்னு பாட்டே கம்போஸ் One பண்ணுவாங்க. interesting thing, I sent her a song once and she scolded me after that. Hey, you don't have anything else to do or what? என்ன அப்படி என்ன சாங் பண்ணீங்க? I think bad mood she was in. But rumba songs I used to write and like play, record, and with great difficulty. With one dabba phone I used to have, put that on the side and I play the guitar, record some love songs inside it. I think that was played a huge factor for her to. So sometimes இந்த manifest பண்ணுவாங்களே ஃபிலிம்ல நடக்கிற சீன்ஸ்ல, இப்ப சூர்யா வந்து ட்ரெயின்ல வந்து பாடுவார் இல்லையா, கிட்டார் எடுத்துட்டு போயிட்டு நெஞ்சக்குள் போயிரு, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காரா? எந்த மொமெண்ட் எங்க? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பூனேலயே he only used to play the guitar, so many girls used to like him. But ஓ சார் காம்படிஷன் ஹெவியா இருந்திருக்கு. அந்த காம்படிஷன்ல சுனந்தா guitar, no, sports and music. sports So yeah. so, but sir என்னதா பிடிச்சது. So he played football in your life. I should sleep or no bro, peacefully. real career to trouble. அவ்வளவுதான் ஆகாஷ். Okay, and another one. Who is a better cook at home? யார் நல்லா சமைப்பா? ஒரே ஒரு ஆள் தான், அது ஒரே ஒரு ஆள் தான் குக்கிங். and ஆகாஷ். ஆக்சுவலி ஆகாஷ் ஆல்சோ இவரும் நல்லா குக் பண்ண. நான் ஹஸ்பண்ட் நான் சொல்ல, எங்க 2 பேரு பாக்கும்போது அவர் வந்து குக்கிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணுவார். அது எக்ஸ்ட்ரா ஏதோ மேட்டர் எல்லாம் போட்டு பயங்கரமா. ஆமா ஆமா. No, has to go to auntie, hands down. But actually the best cook is me only. மாமியாரோட சமையல்ல எந்த ஃபுட் ரொம்ப ஸ்பெஷல்? அவங்க 2 பேரும் மருமகள்னு சொல்லுங்க. நான் சாம்பார் நல்லா இருக்கும். பொங்கல் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் love the சாம்பார். குட்ஸ். நீங்க? எனக்கு எல்லாமே பிடிக்கும். இல்ல அவர் சொன்ன பாடல எனக்கு எல்லாமே பிடிக்கும். இல்ல நடக்காது. இல்லன்னா நடக்கிறது சாப்பாடு கிடைக்கணும் இல்ல கிடையாது. அதாவது இங்க குக்குக்கு கூட இப்போ ஒரு 15 நாளா லீவ் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன். ஓகே, கொஞ்சம் மரியாதை தான் இருக்கணும் நான் அவங்களோட. ஓகே. Yeah, actually சாப்பாடை விட லைக் her best signature வந்து காஃபி தான். லைக் I think it is the best coffee in Chennai. எங்க ஊரு லைக் அப்ராட்ல இருந்துலாம் வந்து எங்க வீட்டு காஃபி குடிக்கணும்னு வருவாங்க. Who is more punctual at home? பர்ஃபெக்ட்டான டைம் ஃபாலோ பண்ற ஒரு அது சுனந்தா தான். இவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு 5 hours முன்னாடி தான் போயிருக்கா. அதுக்கு ட்ரெயின்ல போயிடலாம் போல. ஓகே. ஒரு நாள் நாங்க கோவால இருக்கும்போது ஃபிளைட் ஏதோ 8 மணிக்கு தான். அவ வந்து 3 மணிக்கு ஐயோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அது கோவால இருந்து ஏர்லியா கிளம்பி இருக்கீங்க பாத்தீங்களா? நம்பவே முடியலையே.
அவர்கிட்ட கேளுங்க பங்க்சுவலான்னு. இல்ல அவர்தான் 10 மணி படம்னா வீட்டுல இருந்து 9:50 கிளம்புற ஆள்னு நினைக்கிறேன். கரெக்டா இன்டர்வெல் டைம்லயே படத்துக்கு போயிருக்கோம் நாங்க நிறைய டைம். 10 மணி ஃப்ளைட்னா ஒரு 9:30க்கு தான். பிரைவேட் ஜெட் இருக்கு சார். ஹெலிபேட் மேல செல்வா ஹெலிபேட் வேணா இருக்கலாம். மேல டெரஸ் மேல ஹெலிபேட் இருக்கு. அவருக்கு வந்து எந்த படமும் பிடிக்காது. என்னன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பாப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாமி கிட்ட. எங்க அம்மாவும் அப்பாவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேர்ந்து பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு படம் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தது இல்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஓடிடி இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு போறோம். இல்ல ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. எங்க அம்மா வந்து அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்ச டைம்ல வந்து எங்க அப்பா வந்து எங்கேயோ ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங். எங்க அம்மா நல்லா ரெடி ஆகி கஷ்டப்பட்டு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து கிளம்பவே இல்லை, ரொம்ப லேட்டா வந்தாரு. 3 மணில இருந்து உட்காந்துருக்கேன். 3 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 8 மணிக்கு வந்தார். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பங்க்சுவலா ஃபாலோ பண்றாரு. நைஸ் நைஸ். வருவாங்க 35 வருஷத்துக்கு அப்புறம் அடி வருது பாருங்க. அடி பார்த்து சார் வலி அதிகமா இருக்க போது இல்ல பழகி போயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் அப்படின்னு. Seasoned. Who is the most laziest person in the house? Yeah, that's me. Yeah, Sharanya. I self-nominate myself for it. I think that's a tough one. Sharanya தான். நானே ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். Sign of intelligence. இல்ல என்னோட she has inherited from me And made it worse. அந்த ஜீன் அப்படியே எடுத்து made it worse actually. by being more lazy. The gene has mutated itself to a great extent. ஆங்கிலம். இருக்கிற இந்த இடத்துல வீட்டுல வந்து இவரை மட்டும் நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம், அட்வைசர் இல்ல பூமர் அங்கிள். இப்ப மாடர்ன் டைமா சொல்லிடுறாங்க. இங்க இருந்து சரண்யா டக்குன்னு கேட்டுருக்கீங்க. இல்ல நான் தான் பூமர். இவன் வேற விஷயத்துல பூமர் வந்து இவன் வந்து என்னன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்கிற ட்ரெண்டிங் சாங்ஸோ இல்லைன்னா எந்த இப்போ இந்த வீடியோ பார்த்தியான்னு சொன்னா அப்படி ஒரு வீடியோ இருக்கா, அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்பான். இப்போ கூட ஏதோ ஒரு பாட்டு சித்திர புத்திரி பத்தி பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு கேக்குறான். ஆக்சுவலா வீட்டுல கோவப்படுற ஒருத்தர் யாரு, டக்குன்னு கோவம் வந்துரும் அப்படின்னா யாரு? சரண்யா. நண்பன் படத்துல வரும்ல, இவங்க அவங்க கை கட்டுவாங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இப்போ முன்னாடி நிறைய கோவப்படுவாரு, இப்போ நல்லா காம் டவுன் பண்ணிருக்காரு. மேபி நான் இப்போ மேடம் தான் லீடர். நான் எங்க கோச்சுட்டு ஆமா என்னதான் போட்டு எல்லாம் அடிக்கிறீங்களே. இப்ப ஆக்சுவலி ஆமா கோவம் ஆக்சுவலி நீ கூட என்னை விட ஜாஸ்தி கோச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து கரெக்ட். ஆமா வீட்டுல சோசியல் பட்டர்ஃப்ளை யாராவது சண்டை நடந்தாலும் அவங்கதான் அந்த போய் ரிலேஷன்ஷிப் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு இல்ல. அது ஆகாஷ். அவர் வந்து இந்த பார்ட்டியில எல்லாம் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, நல்லா எல்லார்ட்டையும் போய் பேசி கலகலப்பா அப்படி. மேபி நந்து செகண்ட் அவன் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுவான். ஆனா ஆகாஷ் அளவு கிடையாது. ஆமா கிரேட். புது மாப்பிள்ளைக்கு சோசியல் பட்டர்ஃப்ளை அவார்டு கொடுத்துருக்கீங்க. நைஸ். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கு. ஒண்ணுன்னா பேரண்ட்டுக்கு வந்து குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது. 2 மகள்களுக்கும் இன்னைக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பெற்றோரா ஒரு பேரண்டா how do you feel sir? அந்த கடமையா அது எப்படி ஃபீல் பண்றீங்க? கடமையெல்லாம் ஃபீலே பண்ணதில்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்த விஷயம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படிதான் நான் பாக்குறேன். சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவங்க லைஃப் நானும் என்னோட மனைவி எப்படி இருந்தோமோ அது மாதிரி அவங்களும் இருக்கணும்னு எங்களோட ஆசை. அவ்வளவுதான். சூப்பர் சார். ஜென்ரலா காதலை பத்தின ஒரு ஜென்ரல் சேயிங் இருக்கும் இல்லையா, ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? அண்ட் இதுல வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் 2 இருக்கு இல்லையா? அதோட வேறுபாடு. காதல்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஃப். நம்மளோட ஈகோ நம்மளோட விஷயங்கள் எல்லாமே தூக்கி போட்டாச்சுன்னா அதுதான். இல்ல நம்மளோட ஈகோக்கு என்ன வார்த்தை தெரியாது. நம்ம நான்கப்பட்ட ஒரு விஷயத்த தூக்கி போட்டானா அங்க லவ் முளையும். அவ்வளவுதான். இது நான் பண்ணது கரெக்ட், நீ பண்ணது கரெக்ட்னு இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ண அப்ப அது லவ் கிடையாது, அது வேற ஏதோ. அது அதான் லவ்ங்கிறது நம்மள மறந்துடுறோம். அதாவது முத்துக்களோ கண்கள்
தித்திப்பதே கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. இந்த சிந்தனை இல்லாட்டனா லவ் வந்துடும். அதுக்கு அப்புறம் சிந்தனை வந்தாச்சுன்னா நம்ம ஐயோ மாட்டின்னு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். அது அது நான் ஆக்சுவலி ஜோக் சொன்னேன் ப்ரோ. சாரி சார், வெரி புவர். இல்லை, but when your thought sees, then it becomes great. That's when love. சூப்பர் சார். அண்ட் சரண்யா, கமிங் டு யூ, அப்பாவுக்கும் முதல் சாங் கமல் சார் படம் தான், உங்களுக்கும் முதல் படம் கமல் சார் தான். அது வந்து நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு லைஃப் க்ரோத் இருக்கு இல்லையா? அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரெண்டு பேருக்கும் கமல் சார் சாங் அமைஞ்சது எப்படி இருந்தது? அது கமல் சார்ட்ட அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா அதை பத்தி? கமல் சார்ட்ட இதை பத்தி எல்லாம் பேசினதே இல்ல. அவர் தெரியுமா தெரியாது. அவருக்கு நான் பாடினேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது. அப்புறம் தானே அவர் பாடினது. அது ஆக்சுவலி கிரெடிட் வந்து ரஹ்மான் சார் வந்து அந்த டைம்ல ஏதோ சைல்டு வாய்ஸ் தேடிட்டு இருந்தாரு. அண்ட் யாராவது தெரியுமா அப்படின்னு கேஷுவலாக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பா அந்த டைம்ல அவருக்காக நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ட்ராக்ஸ் பாடுறதா இருக்கட்டும், இந்த வாய்ஸ் சூப்பர்விஷன் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ எங்கள் அப்பா என் பொண்ணு கற்றுக்கிட்டு இருக்கா இப்போ பாட்டெல்லாம், சரி அவளையே படித்து பாட வச்சிடலான்னு கேஷுவலாக சொன்னார். அப்படியே அமைஞ்ச வாய்ப்பு தான் அது, அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு. அது வந்து யங்கர் வெர்ஷனில் பாடினீங்க, இப்போ எல்டர் ஆகிட்டீங்களே, எல்டர் வெர்ஷனில் வேணும். அது யங்கர் வெர்ஷன்ல சேம் வாய்ஸ் பாட்டு வெர்ஷன்ல பாட முடியுமா? சரண்யா வந்து ஒருத்தட்ட ஒரு மாதிரி வாய்ஸ் வச்சிருக்கா. கார்ட்டூன் வாய்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சில ஆளுங்கள்ட்ட. மிமிக்ரி ஆர்டிஸ்டுமா? இந்த வீட்டுல நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், வெளியில சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பேசி எங்ககிட்ட பேசுறதே இல்ல, தமிழ்லயே பேசுறது இல்லைங்கிற நான் என்கிட்ட. எங்க அம்மா வந்து யோசிச்சு சிரிப்பாங்க எல்லாம். யா, ரெடி ஃபார் தி சாங். கம் ஆன், சாங் ஃப்ரம் சரண்யா, அந்த ரீக்ரியேஷன். இப்போ வந்து இல்ல இப்ப இருக்கிற அதான் சொல்றேன். சரி, ஒரு பார்ட்டி வாய்ஸ்ல பாடு. ஏ ப்ளீஸ். என்ன வேணா பண்ணுவோம். ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா, டூவிட்ட மனசு பழமிட்டு சேர்ந்தாச்சா, சமரசம் செய்ய சந்திரன் வந்தாச்சா, சின்ன சின்ன சண்டை சமாதானமாச்சா, துள்ளி குதிச்சு குதிச்சு குறையுது வயசு, இப்ப சிரிச்சு சிரிச்சு நோயில் தான் போயாச்சு, ஐயோடா இது நிரந்தரம் என நினைச்சிருக்கணும், ஐயோடா இது நினைச்சிட ஒரு மரம் கிடைக்கணும், ஐயோடா. வாவ், பேபி வாய்ஸ்ல ஒரு லைன். ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. என்னால முடியாது. ரஹ்மான் சார் கூட அப்படி சொன்னதில்ல. மனசு பழம்பிட்டு சேர்ந்தாச்சா, சமரசம் செய்ய இவங்க வந்து இப்படி எனக்கு வந்து ஜட்ஜ் இப்பவே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. யூ கேன் டு பெட்டர் தென் திஸ். நந்து கேட்டானே பார்ட்டி வாய்ஸ். பார்ட்டி வாய்ஸ் எல்லாம் என்னால முடியும். ஐயோ அந்த அதுக்கு இந்த பாட்டெல்லாம் என்னால பாட முடியாதுங்க. ஐயோ கார்ட்டூன் வாய்ஸ்ல பாடுவீங்களா? அது என்ன பேசுவாங்களா? பேசுங்களா? என்ன கார்ட்டூன்? இல்ல என்ன கார்ட்டூன்? கார்ட்டூனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன கார்ட்டூன் பேசுவீங்க? லூனி டியூன்ஸ்ல இருந்து. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல அவரே ரெண்டு வார்த்தை பேசுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.